Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த Essential Idioms and Phrases சீரீஸில் இது lesson number 5. இந்த வீடியோவில் நாம் ரெண்டு interesting idioms pull out all the stops and be in over your head இந்த ரெண்டு idioms பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு idiomsக்கு ரிலேட்டடான நிறைய clippings from English TV shows and movies ஆட் பண்ணியிருக்கேன். It's gonna be really interesting. So without any further delay, let's get started. இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் idiom என்னன்னு பார்த்தீங்கன்னா pull out all the stops. இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்தை சாதிக்கிறது இல்லை ஒரு விஷயத்தை பண்ணுறது. ஓகே, டிக்ஷனரி டெஃபினேஷன் பார்க்கலாம். டு மேக் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் எஃபர்ட் டு அச்சீவ் சம்திங், ஒன்றை நிறைவேற்றுவதற்காக தனது ஆற்றல் எட்டிய அளவு முயற்சி செய். ஓகே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது இல்லை நடத்துறது. ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினேஷன் டு டூ எவ்ரி திங் யூ கேன் டு மேக் சம்திங் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுறது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணுறது. தே புல்ட் அவுட் ஆல் த ஸ்டாப்ஸ் ஃபார் தேர் டாட்டர்ஸ் வெட்டிங். அவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் அவங்க செஞ்சாங்க, அவங்களால முடிஞ்சதை விட அதிகமாக செஞ்சாங்க, அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல புல்ட் அவுட் ஆல் த ஸ்டாப்ஸ் ஃபார் தேர் டாட்டர்ஸ் வெட்டிங்னு சொல்லியிருக்காங்க. Alright, the next definition. To do everything possible in order to do or achieve something. Okay, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். The company pulled out all the stops to advertise their new product. அவங்க புது ப்ராடக்டை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்றதா இதோட மீனிங். When he throws a party, he really pulls out all the stops. அவன் ஒரு பார்ட்டி வச்சான்னா அவனால் முடிஞ்சதை பண்ணுவான், பயங்கரமான எஃபர்ட் போடுவான், ஆனால் என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் தான் இங்கே புல்ஸ் அவுட் ஆல் த ஸ்டாப்க்கு அர்த்தம். ஓகே, நிறைய கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த கடை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு, அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரமோஷன்னு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை எப்படி புல் அவுட் ஆல் த ஸ்டாப்ன்ற ஐடியம் வச்சு சொல்லலாம். The store is pulling out all the stops with discounts and promotions to attract more customers. அதாவது நிறைய கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொமோஷன்ஸ், டிஸ்கவுண்ட் அப்படின்னு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கடைக்காரங்க அப்படின்றது அர்த்தம். ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். இந்த பார்ட்டியை அவனோட ஃபியான்சேக்கு ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக அவனால் என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் அவன் பண்ணான். ஸோ அவனால் என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணால் பயங்கரமாக எஃபர்ட் போட்டான். இதுக்கு தான் நம்ம புல்ஸ் அவுட் ஆல் த ஸ்டாப்ஸ்ன்றதை யூஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இங்கே பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால ஹி புல்ட் அவுட் ஆல் த ஸ்டாப்ஸ் வித் திஸ் பார்ட்டி டு மேக் இட் ஸ்பெஷல் ஃபார் ஹிஸ் ஃபியான்சே. ஓகே, ஹி புல்ட் அவுட் ஆல் த ஸ்டாப்ஸ் வித் திஸ் பார்ட்டின்னு என்ன அர்த்தம்? இந்த பார்ட்டிக்கு தன்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணான்னு அர்த்தம். ஓகே, புல்ட் அவுட் ஆல் த ஸ்டாப்ஸ் திஸ் பார்ட்டி டு மேக் இட் ஸ்பெஷல் ஃபார் ஹிஸ் ஃபியான்சே. ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். அடுத்த வருஷம் என் பொண்ணு காலேஜில் இருப்பான்றதுனால இந்த வருஷம் அவளுடைய பர்த்டேக்கு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்ய நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, ஐ எம் ரெடி டு புல் அவுட் ஆல் த ஸ்டாப்ஸ் ஃபார் மை டாட்டர்ஸ் பர்த்டே திஸ் இயர் ஆஸ் ஷீ வில் பி இன் காலேஜ் நெக்ஸ்ட் இயர். ஓகே, ஐ எம் ரெடி டு புல் அவுட் ஆல் த ஸ்டாப்ஸ் ஃபார் மை டாட்டர்ஸ் பர்த்டே அப்படின்னா என்னோட பொண்ணோட பிறந்த நாளுக்கு எல்லாத்தையும் செய்ய நான் ரெடியாக இருக்கேன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடியமோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடியம் வர மாதிரி சில கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். We have to pull out all the stops if we want to win. We have to pull out all the stops if we want to win. இப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் இல்லையா? நம்ம வின் பண்ணணும்னா நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் நம்ம பண்ணி தான் ஆகணும். We have to pull out all the stops அப்படின்னா நம்ம முடிஞ்ச எல்லாத்தையும், நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஜெயிக்கணும்னா அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. The next clipping. This time we're pulling out all the stops. It will be a truly extravagant affair. This time we are pulling out all the stops. It will be a truly extravagant affair. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிருக்கும். கரெக்ட்? ஸோ இந்த தடவை நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம், நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்கிறோம். இந்த முறை பயங்கர கிராண்டாக எக்ஸ்ட்ராவகண்ட்டாக இருக்க போகுது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. The next clipping. This year I pulled out all the stops. This year I'm pulling out all the stops அப்படின்னா இந்த வருஷம் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. The next one. Your mother wanted to pull out all the stops this year. Your mother wanted to pull out all the stops this year. இந்த வருஷம் உங்கள் அம்மா எல்லாத்தையும் அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. Your mother wanted to pull out all the stops this year. Alright. Now let's move on to idiom number 2 for the day, which is be in over your head. Be in over someone's head அப்படின்னா என்ன அர்த்தம்னா
நம்மளால சால்வ் பண்ண முடியாத, மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறது. அதாவது தலைக்கு மீறின ஒரு சிச்சுவேஷன், தலைக்கு மீறின சூழ்நிலை, தலைக்கு மீறின பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பி இன் ஓவர் யுவர் ஹெட். டெஃபினிஷன் பாருங்க. பி இன்வால்வ்ட் இன் சம்திங் தட் இஸ் பியாண்ட் ஒன்ஸ் கெப்பாசிட்டி டு டீல் வித். நம்மளால மேனேஜ் பண்ண முடியாத, நம்மளால சமாளிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிறது. When I became a graduate student, I knew at once I was in over my head. ஸோ நான் கிராஜுவேட் ஆனதும் எனக்கு தெரியும் என்னால் சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருந்தேன்னு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் தான் விஷயமே, ரைட்? ஜாப் தேடணும், ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், செலக்ட் ஆகணும். ஸோ ஏன் இத்தனை நாள் ஜாப் கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய ப்ரெஷரை நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஸோ அதை தான் இவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஐ வாஸ் இன் ஓவர் மை ஹெட் when I became a graduate student. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்கள். To be involved in a difficult situation that you cannot get out of. ஓகே, வெளியில் வர முடியாத ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் மாட்டிக்கிறது. ஓகே, ஷான் tried to pay his gambling debt but he was in over his head. ஸோ ஷான் வந்து அவனோட கேம்பிளிங் கடன் எல்லாம், ஓகே, சூதாட்டத்தில் அவனை விட்ட பணத்தெல்லாம் அடைக்க ட்ரை பண்ணான். ஆனால் அவனால் அதுலேருந்து வெளியில் வர முடியல, அவனால் சமாளிக்க முடியல, அவனால் திருப்பி அடைக்க முடியல, கடனை அடைக்க முடியலன்றது தான் இந்த இடத்துல he was in over his headன்றதுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நாம் சில எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அவன் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருக்கான். ஆனால் இப்போது தலைக்கு மீறின கடன் அண்ட் ஸ்டாஃப் குறைவு இந்த பிரச்சனையில் இருக்கிறான். ஓகே, ஸோ தலைக்கு மீறின பிரச்சனை, அதனால் அவனால் சமாளிக்க முடியாத பிரச்சனையில் இருக்கிறான் அப்படின்றது தான் இந்த இடத்துல he is in over his headன்றதை யூஸ் பண்ண போகிறோம். He has started a small business but now he is in over his head with debt and staffing issues. ஓகே, ஆட்கள் குறைவுன்ற பிரச்சனையை staffing issues அப்படின்னு சொல்லலாம். ஓகே, he is in over his headனா இந்த இடத்துல அவனால் இந்த ரெண்டு பிரச்சனையை சமாளிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறான் அப்படின்றது தான் he is in over his head with debt and staffing issuesனு சொல்லியிருக்கோம். The next example. ராஜு ஒரு கஷ்டமான ப்ராஜெக்ட் எடுத்தான். சீக்கிரமே அது அவன் தலைக்கு மீறினது, அவனால் இதை சமாளிக்க முடியாதுன்றதை அவன் ரியலைஸ் பண்ணான். ஓகே, ராஜு took a complex project and soon realized he was in over his head. ஓகே, அவனால் அதை சமாளிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறான்றதை அவன் ஃபீல் பண்ணான். அதனால தான் he was in over his headன்னு சொல்லியிருக்கோம். ஓகேயா, பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால he was in over his head. someone was or is ஏதாவது ஒரு verb யூஸ் பண்ணுவோம். in over their head அப்படின்னா அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில், வெளியே வர முடியாத சூழ்நிலையில், சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே, இப்போ இந்த இடியம் ரிலேட்டட் கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். If you're in over your head on something, don't you think I might be the guy to come to? If you are in over your head on something, don't you think I might be the guy to come to? ஸோ நீ ஏதாவது சமாளிக்க முடியாத பிரச்சனையில், தலைக்கு மீறின பிரச்சனையில் இருக்கிறன்னா என்கிட்ட வரணும்னு தோணலையா? ஓகே, நீ டக்குன்னு என்கிட்ட தான் வரணும்னு உனக்கு தோணலையா அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஆர் இன் ஓவர் யுவர் ஹெட் ஆன் சம்திங்னா ஏதாவது ஒரு சமாளிக்க முடியாத சூழ்நிலையில், பிரச்சனையில் இருக்கிற அப்படின்னா, don't you think I might be the guy to come to? என்கிட்ட தான் வரணும்னு உனக்கு தோணலையா? Alright, the next clipping. Eddie, you're in over your head. What are you gonna do? Eddie, you're in over your head. What are you gonna do? ஸோ எடி, உன்னோட பிரச்சனை தலைக்கு மீறி போயிடுச்சு, நீ சமாளிக்க முடியாத, வெளிவர முடியாத சூழ்நிலையில் இருக்க, என்ன பண்ண போகிற அப்படின்னு இதில் கேட்டிருக்காங்க. Alright, the next clipping. I think I might be in over my head. I had no idea they would be this hard advocating for someone. நான் வெளிவர முடியாத சூழ்நிலையில் இன்வால்வ் ஆகியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ தலைக்கு மீறி பிரச்சனை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தருக்கு அட்வொகேட் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கல அப்படின்றது தான் இந்த இடத்துல. ஐ திங்க் ஐ மைட் பி இன் ஓவர் மை ஹெட். ஐ ஹேட் நோ ஐடியா தட் இட் would be this hard advocating for someone. ஓகே, ஒருத்தருக்கு வாதாடுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கல. பிரச்சனை கைமீறி போயிடுச்சு, நான் வெளிவர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த கிளிப்பிங்கில் சொல்லியிருக்காங்க. Alright, so that's all to do with today's lesson. இன்னைக்கு லெசனில் நம்ம 2 இடியம், pull out all the stops and be in over your head அப்படின்ற 2 இடியம் பற்றின எக்ஸாம்பிள்ஸ், சென்டென்சஸ், கிளிப்பிங்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த லெசன் உங்களுக்கு எப்படி பிடிச்சது அப்படின்றத ப்ளீஸ் let me know in the comments. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.